ஒரு காலத்துல தன் நாட்டுக்காக அந்த ஒரு ஜெர்சியை போட்டுக்கிட்டு மைதானத்துல இறங்குறது தான் கிரிக்கெட் வீரர்களோட வாழ்நாள் கனவா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நிலைமை அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. நாட்டுக்காக ஆடுறதை விட இந்த T20 லீக் போட்டிகள்ல வர கோடிக்கணக்கான பணத்துக்காக ரொம்ப சின்ன வயசுலேயே சர்வதேச கிரிக்கெட்டை தூக்கி எறிஞ்சிட்டு போற பிளேயர்ஸ் இன்னைக்கு அதிகமாயிட்டாங்க. ஒரு வருஷம் முழுக்க நாட்டுக்காக கஷ்டப்பட்டு டெஸ்ட் ஒன் டே போட்டிகள் ஆடி சம்பாதிக்கிற பணத்தை விட இந்த லீக் போட்டிகள்ல வெறும் 2 மாசத்துல பல மடங்கு கோடிகளை பிளேயர்ஸ் ஆடுறாங்க. இதனால என்ன நடக்குது தெரியுமா? ட்ரெண்ட் போல்ட், ஜேசன் ராய், நிக்கோலஸ் பூரன், ஹென்ரி கிளாசன் தங்களோட கரியரோட உச்சத்துல இருக்கிற பல உலகத்தரம் வாய்ந்த பிளேயர் சொந்த நாட்டு கிரிக்கெட் வாரியத்தோட ஒப்பந்தத்தை வேணாம்னு மறுக்கிறாங்க. இன்னும் சில பிளேயர்ஸ் 30 வயசு கூட தாண்டாத நிலைமையில லீக் கிரிக்கெட்ல இருந்து ஃப்ரீயா விளையாடுறதுக்காகவே சர்வதேச போட்டிகள்ல இருந்து ரொம்ப சீக்கிரமா ரிட்டையர் ஆகுறாங்க. நாட்டுக்காக ஆடும்போது வர அந்த பிரஷர் வேணாம், ஆனா லீக் போட்டிகள் வர சொகுசான பணமும் புகழ் மட்டும் போதும் நினைக்கிறது எந்த விதத்துல நியாயம்? சச்சின், தோனி, ஸ்டெயின், ஜேம்ஸ் ஆண்டர்சன் பல லெஜெண்ட்ஸ் தன் நாட்டோட பெருமையை உலக லெவல்ல உயர்த்தணும் தான் உழைச்சாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற பல இளம் வீரர்களுக்கு நாட்டுப்பற்றை விட பணப்பற்று தான் அதிகமா இருக்கு. கோடிக்கணக்கான பணமும் ஆடம்பரமும் உங்களுக்கு தற்காலிகமான புகழை கொடுக்கலாம், ஆனா உங்க சொந்த நாட்டு ஜெர்சியை அணிஞ்சு நீங்க வாங்குற ஒத்த வெற்றி தான் உங்களை வரலாற்றுல அழியாத லெஜெண்டா மாற்றும்.